உண்மையிலேயே வன்னியண்ணனை நான் ஒரு போராளியாக பார்த்துருக்கேன். வேறு இயக்கங்களை செயல்பட்டு இருந்தாலும் வன்னியண்ணன் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா அவர் ஒரு பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் அவ்வளவு உறுதித்தன்மையோட அந்த பிரச்சனையை வந்து அணுகுவார், அவ்வளவு காட்டமாக பேசுவார். ஆனால் சமீபத்தில் அண்ணனுடைய செயல்பாடு, குறிப்பாக விசிகா தாவேகா அரசுக்கு ஆதரவு தந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய செயல்பாடுன்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னா, நீட் விஷயத்தை வந்து விஜய் வந்து அனிதா வீட்டுக்கு போய் அவங்க இறந்தப்ப அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெரிய தீவிரமான போராட்டமாச்சு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஜனநாயகன் படத்தில் வந்து கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையிலேயே ஒருத்தவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னா இவ்வளவு மோசமாக அவங்கள ஆதரிக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயம் இல்லை. நம்முடைய கருத்தியில் விட்டுட்டு போய் அவங்கள ஆதரிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் இவ்வளவு மோசமாக வன்னியனை ஆதரிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு விதமான நெருடலாக இருக்குது. அப்புறம் போன ஆட்சியில் வந்து ஒரு பெரிய பரப்புரை என்ன செஞ்சாங்கன்னா, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையோட நிதி எடுத்து வேறு துறைக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வன்னியன் அமைச்சரவனே என்ன சொன்னார்னா, அப்படிலாம் எதுக்கும் பயன்படுத்தல, முறையாக தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ காலை உணவு திட்டத்துக்கு ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து பழங்குடியினர் நலத்துறையில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி பதில் சொல்லி பேச வேண்டிய வன்னியனை இதையெல்லாம் பேசாமல் இப்படி விஜய்க்கு முட்டு கொடுக்கறத பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது.